எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். அம்மா அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்ச நிலையில் நின்று பரிவோடு மகிழ்ந்தால் செய்மன்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமை, இன்று 28/5/2026 பிரதோஷம். இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் பிளஸ் பக்ரீத் பண்டிகை. பக்ரீத் திருநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான முறையில் இன்னைக்கு உங்களோட இறைவன்கிட்ட நல்ல விதமான பிரார்த்தனை செய்து ஊர் மக்கள் உலக மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக வாழ பிரார்த்தனை செய்ய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். பக்ரீத் பண்டிகையோட நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூளம் தெற்கு திசை என்று சூளம் தெற்கு திசை நோக்கி போறதா இருந்தால் கொஞ்சம் தலையில லைட்டா தைலம் தேய்ச்சிட்டு போங்க, காரிய வெற்றி அடையும். இன்றைய திதி துவாதசி திதி காலை 10:03 வரை, பின்பு திரையோதசி திதி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காலை 10:11 வரை, பின்பு சுவாதி நட்சத்திரம். யோகம் வரியா நாம யோகம். கரணம் பாலவ கரணம் காலை 10:03 வரை, பின்பு கவலவ கரணம். சந்திராஷ்டமும் பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு காலை 10:11 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேஷ ராசியில் செவ்வாய் பகவான், ரிஷப ராசியில் சூரிய பகவான், மிதுன ராசியில் புதன் பகவான் மற்றும் சுக்கர பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், துலாம் ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். இன்னைக்கு சிறப்பான நாள் தான். இப்போ மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வர்றாங்க. இந்த குருவோட பார்வை 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்துலையும், 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்துலையும், 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்துலையும் விழுது. அப்ப நிச்சயமாக இவங்களுக்கு வருமானம் உண்டு. ஏன்னா 6ஆம் இடமும் 10ஆம் இடம்ங்கிறது வருமானம், தொழிலை குறிக்கக்கூடியது. நிச்சயமாக உண்டு. ஆனா இந்த 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்கு. அப்ப மிதுன ராசியில பிறந்தவங்க யாருக்குமே வாக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த இடம் தீமை செய்யக்கூடிய அமைப்பு, குரு உட்காந்த இடம். அப்ப யாருக்கு நீங்க வாக்குறுதி கொடுக்கறதுனால, இப்ப பணம் கைமாத்தா வாங்கியிருப்பாங்க, நாளைக்கு தரேன்னு சொல்லுவாங்க. அது நாளைக்கு நீங்க சொன்னீங்கன்னா கொடுக்க முடியாது. ஒரு 4 நாள் தள்ளி சொல்லலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி அமைப்புல இருக்கும். அதே மாதிரி உங்களோட வார்த்தையும் பழிக்கும். இனிப்பு மேல அதிக ஆசை வரும். ஏன்னா 2ஆம் இடம் தான் உணவு எடுக்கக்கூடியது. அதனால இனிப்புல அதிகமான நாட்டம் வரும். 6ஆம் இடத்தை பார்க்கறனால அரசு வேலையில யாரெல்லாம் முயற்சி செய்யறாங்களோ மிதுன ராசியில் உள்ளவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா குருவும் ராகும் சேர்ந்து இருந்தா நிச்சயமாக பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. ஓகேங்களா? அது வேலை வாய்ப்பு கிடைக்காது. குருவும் ராகும் ஜாதகத்துல சேர்ந்து இருந்தால் கிடைக்காது. அதே மாதிரி கம்பல்சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரும். ஏன்னா 6ஆம் இடத்த பார்க்குது. ஸோ அதனால வயிறு சம்பந்தப்பட்ட நோய் வரலாம், அல்லது எலும்பு சத்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் கண்டிப்பாக சுபகாரியம் நிகழ்வு உண்டு. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமணம் ஆகலைன்னா நிச்சயமா திருமண பாக்கியம்ங்கிறது இந்த வருடம் நிச்சயமாக உண்டு. அதே மாதிரி இடம் மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இடம் மாற்றம் கிடைச்சிரும். புதிய இடம் வாங்கக்கூடிய அமைப்பும் உண்டு. குழந்தைகளோட கல்வி, மிதுன ராசியில் பிறந்தவங்க குழந்தைங்களுக்கு கல்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் முதல் பையனுக்கு, முதல் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு வரும். மிதுன ராசியில் பிறந்தவங்களோட ஃபர்ஸ்ட் பையன், முதல் குழந்தைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட சின்ன செலவுகள் வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டு யோகம் ஒரு சில பேர்த்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும். மிதுன ராசியில் திருமணமானவங்களோட வாழ்க்கை ஆணா இருந்தா பெண், பெண்ணா இருந்தா ஆண், அவங்களோட வருமானம் கொஞ்சம் அதிகமாக வரும்.
இடம் மாற்றம் ரொம்ப வருஷமா ட்ரை பண்றோம் சார், கிடைக்கவே இல்லைன்னா நிச்சயமாக இந்த வருடம் வந்து இடமாற்றம்ங்கிறது உண்டு. புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு. புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் அதிகமாக உண்டு. ஆனா கடன் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும். ஓகேங்களா? அதிகப்படியான கடன் வாங்கினாலும் மாட்டிவீங்க. ஏன்னா 6ஆம் இடம் கடனை குறிக்கக்கூடியது. மாணவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உண்டு. இப்போ இந்த மிதுன ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்களுக்கு உதவி செஞ்சாவே இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடமும் 12ஆம் இடமும் கண்ணை குறிக்கக்கூடியது. அப்போ குரு அந்த 2ஆம் இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். அதனால ஏற்கனவே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு, வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில பிறந்தவங்க கம்பல்சரி வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பா இவங்களுக்கு வந்து மஸ்ட். ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்குது, 8ஆம் இடத்தை பார்க்குது. அதனால வந்து இன்சூரன்ஸ் இவங்க போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. 80,000லேருந்து 8 லட்சம் வரைக்கும் போட்டுக்கலாம். உங்களோட வசதி வாய்ப்பை பொறுத்து இன்சூரன்ஸ் போட்டுங்க. மிதுன ராசிக்கு அதுதான் பரிகாரம். நாளைக்கு கடகராசிக்கு குருப்பெயர்ச்சி பலன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க. உங்களோட ராசிக்கு உண்டான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சுங்க. 100 நாள் நிச்சயமாக நடக்கும். தினைக்கும் நம்பர் எழுதணும். தினைக்கும் வீடியோ பார்த்து ராசிக்கு வந்து நம்பர் மாறிட்டே இருக்கணும். நம்பர் எழுதணும். கோரிக்கையை மட்டும் மாத்தாதீங்க. மேச ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 04. ரிஷபராசி நேயர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 08. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 42. கடகராசி நேயர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 45. சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 72. கன்னி ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 41. துளாராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 97. விருச்சிக ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 74. தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 99. மகர ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 95. கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 06. மீன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்டமான எண் 29. இவை அனைத்தும் காமனான ராசி பலன் தான். ஓகேங்களா? உங்க ஜாதகப்படி நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன்லேருந்து பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாம் பணம் ஈர்க்கக்கூடிய நம்பரா, அதிர்ஷ்டமான எண்ணா தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.